வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். இது நம்மளுடைய வாழ்க்கைங்களுடைய எண்ணங்கள். நம்மளுடைய எண்ணங்களை நல்லபடியாக வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதே நல்லபடியாக நடக்கும். நம்ம எண்ணத்தை எவ்வளவு அழகாக மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த கதையை ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு 5 மாத கர்ப்பிணி பெண் நீண்ட தொலைவில் இருந்து 2 குடம் தண்ணீர் எடுத்து வந்து வீட்டின் கதவை லேசாக திறந்து முன்னாடியே 2 குடத்தை வைத்துவிட்டு அடுத்த 2 குடம் தண்ணீரை கொண்டு வர சென்று விட்டாள். அந்த நேரம் அவளின் கணவன் வேலையிலிருந்து மதிய சாப்பாட்டிற்காக வீட்டிற்கு வருகிறான். நல்ல வெயில், பசி வேற அவனுக்கு. வெயில் வந்ததால் உள்ளே இருந்த குடத்தை கவனிக்காமல் கதவை திறந்து செல்ல குடம் தட்டுப்பட்டு விழுந்து விடுகிறான். 2 குடம் தண்ணீரும் கொட்டி விடுகிறது. அவனுக்கு மனைவி மீது கடுமையான கோபம் வந்து விடுகிறது. கொஞ்சமாவது இவளுக்கு அறிவு வேணாமா? இப்படியே கதவுக்கு முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைப்பா? வரட்டும், நான் பேசிக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே இன்னும் 2 குடத்தோடு மெதுவாக வருகிறாள். மனைவி தூக்கி வந்த குடத்தை கூட இறக்க விடாமல் அவளை திட்டுகிறான். உன்னையெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோ, உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என கண்டபடி திட்டுகிறான். இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாந்தி மயக்கத்தோட எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணியை கொண்டு வர்றேன் தெரியுமா? கண்ணை எங்கே வச்சுட்டு போனீங்க என்று அவள் கேட்க, இப்படியே ஒருவருக்கொருவர் பேசி வார்த்தை பெரிதாகி அவன் அவளை அறைந்து விடுகிறான். உடனே அவள் இனி ஒரு நிமிஷம் கூட நான் கூட வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வாயும் மயிருமாக அவளின் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறாள். இது கணவன் மனைவியில் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது என்பதை கூறும் கதை. சரி, இப்போ இந்த கதை நம்மளுடைய எண்ணத்தை மாற்றி அமைச்சா எப்படி அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? இந்த கதையோட முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வாருங்கள் பார்ப்போம். அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டி விட்டான். உடனே அவனுக்கு தோன்றியது, அடடா, இப்படி கவனிக்காமல் 2 குடம் தண்ணீரையும் கொட்டி விட்டோமே. பாவம் அவள். குழந்தையோடு தண்ணீர் எவ்வளவு தூரத்திலிருந்து கொண்டு வருகிறாள். முதல் வேளையா அவள் வந்தவுடன் மன்னிப்பு கேட்டுவிட்டு நாமே போய் 2 குடம் தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போது அவள் தண்ணீரோடு வருகிறாள். அவன் ஓடிப்போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி, நான் கவனிக்காமல் குடத்தின் மேல் விழுந்து தண்ணீரை கொட்டி விட்டேன். பாவம், நீ எவ்வளவு தூரத்திலிருந்து இந்த தண்ணீரை கொண்டு வருகிறாய்? என்னை மன்னித்து விடு, கொடு, நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்கிறான். உடனே அவள் பதறுகிறாள். ஐயையோ, விழுந்து விட்டீங்களா? உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே. தண்ணீர் போனா போகட்டுங்க. நீங்கள் என்ன வேணும்னா கொட்டி விட்டீங்க? தெரியாமல் தானே நீங்கள் தண்ணியை கொட்டிட்டீங்க. தண்ணி நாங்கள் வச்சது தான் தப்பு. நான் போய் மெதுவாக அப்புறமா எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வாங்க, சாப்பிடுங்க. நல்லா பசியோடு வந்திருப்பீங்க, பாவம் என்கிறார். அவன் அப்படியே நெகிழ்ந்து போகிறான். அவன் மேல் அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாகிறது உள்ளுக்குள். இவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. கணவனோ மனைவியோ தெரிந்தோ யாரும் தப்பு செய்வதில்லை. இருவரில் ஒருவர் ஒருபடி இறங்கினால் மற்றவர் கண்டிப்பாக 10 படி இறங்கி வருவார். நம்மை பார்த்து தான் நாம் பிள்ளைகளும் வளர வேண்டும். அதே நம்ம மனதில் வைத்துக்கொண்டு புரிதலும் விட்டு கொடுத்தலுமே நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறணும். நன்றி. இதை ஒரு கவிதை மூலமாக சொல்கிறேன். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையிலே, அமைவதை அழகாய் மாற்றுவதே நம்மளுடைய வாழ்க்கை. நம்மளுடைய எண்ணங்களை அழகாக வச்சு நம்மளுடைய வாழ்வை சிறப்பாக வாழலாம். நன்றி.